வாரே வா அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் ஒன்று வந்திருக்கு. ஹேமா கமிட்டி என்ன சொன்னாங்க, இந்த அறிக்கையில் என்ன இருந்துச்சு, எப்படிப்பட்ட குற்றச்சாட்டு, ஏன் இவ்வளோ காலதாமதம், எத்தனை பக்கம் இருந்துச்சு, எத்தனை பக்கம் வெளியிட்டாங்க, வேறு எவ்வளோ அரசாங்க பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி ஓவராலாக அந்த அறிக்கையை பற்றி ஒரு வீடியோவை ஆல்ரெடி நம்ம போட்டுட்டோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பேச போகிறோம்னா, அறிக்கை வெளியாயிருச்சு. 4 வருஷம் அரசாங்கத்திடம் தான் அறிக்கை இருக்குது, ஏன் நடவடிக்கை எடுக்கலை? இந்த ஆணாதிக்க சிந்தனை, அதாவது படிக்கறி காட்சியை கடந்து வந்தால் தான் உனக்கு வாய்ப்புன்னு சொல்கிற இந்த ஆணாதிக்க சிந்தனை எப்போது ஒழிய போகுது அப்படிங்கிற ஒரு கோவமாக நிறைய பேர் மலையாள சினிமாவை கவனிக்க வேண்டிய நிறைய பேர் கவனிச்சிட்டு இருந்தாங்க. அரசை நோக்கி கடுமையான கேள்விகளை கேட்டுருந்தாங்க. இன்றைக்கி அரசு ஒரு அப்டேட் கொடுத்துருக்கு. என்ன அப்டேட்டுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மிக முக்கியமாக மிக தெளிவான அப்டேட்டு. இந்த அப்டேட்டை புரிஞ்சுக்கிட்ட சில நடிகைகள் தங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய புகாரை பொதுவெளியில் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பற்றி ஒரு முழுமையான இந்த ஹேமா கமிட்டியோட அந்த அறிக்கை வெளியான பிறகு மலையாள சினிமாவில் நடக்கக்கூடிய விஷயங்களை இந்த வீடியோவில் முழுமையாக தெளிவாகவும் பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். முதல் விஷயம் மக்களே, அரசு என்ன பண்ண போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. காங்கிரஸ் கட்சியோட எதிர்க்கட்சி தலைவர், அங்கே காங்கிரஸ் தான் வந்து எதிர்க்கட்சி, அந்த எதிர்க்கட்சி தலைவர் ஒரு கேள்வி கேட்டார். சரிப்பா, எனக்கு இன்றைக்கி தெரியும் ஹேமா கமிட்டியை வந்து 2019 அறிக்கை கொடுத்தாங்க. 4 வருஷமாக உங்கள்கிட்ட தான் அறிக்கை இருந்துச்சு. 4 வருஷமாக நடவடிக்கை எடுக்க வேண்டியதானே. இன்றைக்கி எங்களுக்கு தெரியும் போது எங்களுக்கு இவ்வளோ கோவம் வருது, இந்த அறிக்கையை நீங்கள் படிக்கும் போது உங்களுக்கு கோவம் வரலையா அப்படிங்கிற ஒரு கேள்வியை ஆளும் அரசாங்கத்தை நோக்கி எதிர்க்கட்சி தலைவர் முன் வச்சார். இதற்கு பினராயி விஜயன் அவர்கள், அதாவது முதலமைச்சர் என்ன பதில் சொன்னார்னா, உங்களுக்கே நல்லா தெரியும் எல்லா விஷயமும் இங்கே நடக்குதுன்னு சொல்லி முன்மாதிரியாக ஒரு அறிக்கையை அரசு வெளியிட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு துணை நிற்குது. ஆனால் ஒரு விஷயம், சட்டத்தின்படி இங்கே செயல் பண்ணோன்னா ஒரு கம்ப்ளைண்ட் இருந்தால் தான் நடவடிக்கை எடுக்க முடியும். யார் யார் பாதிக்கப்பட்டிருக்காங்கங்கிறது அபட்டமாக தெரியுது. ஆனால் பாதிக்கப்பட்டவங்க புகார் கொடுக்காம அரசு எப்படி நடவடிக்கை எடுக்கிறது, சட்டத்தின் முன்னாடி இந்த வழக்கை எப்படி நிப்பாட்டுறது, அப்படியே நடவடிக்கை எடுத்தாலும் அந்த நடவடிக்கை சரியான நடவடிக்கை இருக்காது. பாதிக்கப்பட்ட அந்த விக்டிம் எங்கள் முன்னாடி புகார் மட்டும் கொடுக்க சொல்லுங்கள், இங்கே நடக்கிறதே வேறு அப்படின்னு சொல்லி கேரள முதலமைச்சர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறாரு. அதுக்கு அடுத்ததா, சரி இப்போ புகார் கொடுக்கணும்னா நடவடிக்கை எடுக்க மாட்டீங்களா, அப்படியே பார்த்துட்டு விட்டுருவீங்களா, அந்த புகார் கொடுக்கக்கூடாதுன்னு மிரட்டுறவங்களை கூட நீங்கள் கண்டுக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கோபமாக அரசை நோக்கி நிறையா கேள்விகள் கேட்கும்போது அரசு தரப்புலேருந்து ஒரு பொறுப்பான அமைச்சர் ஒரு பதில் சொல்லியிருக்காங்க. அதாவது கேரளாவோட சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய, அவங்க பேரையும் சேர்த்து பதிவு செய்கிறேன், அதான் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை, வீணா ஜார்ஜ் அப்படிங்கிற ஒருத்தவங்க. இந்த வீணா ஜார்ஜ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2 விதமாக இந்த விஷயத்தை இந்த அரசாங்கம் பார்க்குது. ஒன்று, இப்போ புகார் கொடுக்காம நடவடிக்கை எடுக்க முடியுமா அப்படிங்கிறத சட்ட போராட்டம் சரியாக பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி சட்ட வல்லுநரோட ஒரு மீட்டிங்லாம் நிறையா பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு புகார் கொடுக்க எல்லாரும் வரமாட்டாங்க, ஆனால் 100% இந்த பிரச்சனையை சரி பண்ணோன்னா புகாரை மட்டும் வச்சுக்கிட்டு சரி பண்ண முடியாது. சில பேர் சொல்லுவாங்க, சில பேர் சொல்ல மாட்டாங்க, நமக்கு எதுக்கு வம்புன்னு சொல்லி அமைதியாக இருந்துருவாங்க. சில பேர் வந்து என்னதான் இருந்தாலும் இது தவறுன்னு சொல்லி முன் வந்து இதை கண்டிப்பாங்க. ஆனால் 100% இந்த பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு புகார் இல்லாமல் இருக்கிற எவிடன்ஸை வச்சு, ஹேமா கமிட்டி கொடுத்த எவிடன்ஸை வச்சு நம்மளால் சட்ட நடவடிக்கை எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் ஆலோசனை பண்ணிகிட்டு இருக்கோம். 2வது பக்கம், இந்த பெண்கள், அதாவது நடிகைகள் தைரியமாக வந்து புகார் கொடுக்க என்னென்ன மாதிரி விஷயங்களை செஞ்சால் இவங்க தைரியமாக வந்து புகார் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தை பற்றி நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். அரசு சும்மா இல்லை, அரசு இந்த அறிக்கையை வெளியிடாமல் கூட இருந்திருக்கலாம். 4 வருஷம் தாமதப்படுத்துகிறவங்களுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தாமதப்படுத்த தெரியாமல் இல்லை, உறுதியான நடவடிக்கை பாயும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. கேரள அரசாங்கத்தோட இந்த வார்த்தைகளை நம்பி சில நடிகைகள் தங்களுக்கு இருக்கக்கூடிய பாலியல் புகாரை வெளியே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. உதாரணமாக 2 விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். எப்படிப்பட்ட அடி அப்படிங்கிறத பார்த்துங்க. இந்த 2 விஷயத்தை சொல்ல போனால், ஒன்று யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கேரளாவோட திரைப்பட இயக்குனர் ரஞ்சித், இவர் பேரை கூகுள் பண்ணி பாருங்கள், எவ்வளவு முக்கியமான ஒருத்தர் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். கேரளா திரைப்பட அகாடமியோட தலைவராக இருந்தார். இவர் மேலே பார்த்தீங்கன்னா மேற்கு வங்கத்தை சேர்ந்த ஒரு நடிகை, அவங்க பேர் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஸ்ரீலேகா அப்படிங்கிறது அவங்களோட பேர். அவங்க பார்த்தீங்கன்னா 2009 நடந்த ஒரு இன்சிடென்ட் அடிப்படையாக வச்சு இவர் மேலே அந்த குற்றச்சாட்டை இந்த அறிக்கை வெளியான பிறகு சொல்லியிருக்காங்க. 2009 பார்த்தீங்கன்னா இவர் என்னை வந்து ஒரு ஹோட்டலுக்கு கூப்பிட்டாரு. சரி, ஒரு படத்தில் நடிக்க போகிறோம், ஏதாவது டிஸ்கஷன் பண்ணுவாங்க போல் அப்படின்னு சொல்லி தான் அந்த ஹோட்டலுக்கு நான் போனேன். பட் அந்த இடத்துல என் வளையலை தொடுறமா, என் கையை தொடுறது, என் தலையை சரி பண்ணுறமா, என் முடியை கோதி விடுறது, இந்த மாதிரி சில விஷயங்களை செஞ்சார். இதற்கு நான் ஒத்துழைக்கலை, உடனடியாக அந்த இடத்த விட்டு ஓடி வந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் அந்த படத்தில் நடிக்கவே இல்லை. அந்த படத்தில் இவருக்கு அந்த நைட்டு நான் இணங்கியிருந்தேன்னா அந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கும். நான் அந்த கேரள சினிமாவில் ஒரு உச்சபட்ச நடிகையாக வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருந்துச்சு. அந்த வாய்ப்பை நான் மறுத்ததுனால என்கிட்ட இந்த வாய்ப்பை பிடிங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த அறிக்கை வெளியான பிறகு அவங்க ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறாங்க. அல்லது அவங்க ஒரு எப்படி சொல்கிறாங்க, அவங்க ஒரு அலகேஷனை முன் வைக்கிறாங்க. அவங்க இன்னொரு பாயிண்ட்டும் சேர்ந்து சொல்கிறாங்க, நான் மேற்கு வங்கம், எனக்கு நடந்தது கேரளா, என்னால் மேற்கு வங்கம் கேரளான்னு அலைய முடியாது. கேரளாவில் இருக்கக்கூடியவங்க எனக்கு உதவி பண்ணுறேன் அப்படிங்கிற வாக்குறுதியை கொடுத்தீங்கன்னா நான் புகார் கொடுக்குறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொன்னாங்க. நான் சொல்கிறது முழுக்க உண்மை. நான் புகார் கொடுக்கணும்னா எனக்கு சில உதவிகள் தேவைப்படுது.
தேவைப்படுது அப்படிங்கிற ஒரு வாதத்தை முன் வச்சாங்க. இவங்க இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொன்ன பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணோட மனசை இன்னொன்று பெண் புரிஞ்சுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ராகுல் காந்திக்கு எதிராக வயநாட்டில் நின்னாங்க பார்த்தீங்களா, நின்று தோற்று போனாங்க பார்த்தீங்களா. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இவருக்கு எதிராக நான் கண்டிப்பாக ஒரு பேரணியை முன்னெடுப்பேன்னு சொல்லி ஒரு பேரணியை முன்னெடுக்க ட்ரை பண்ணாங்க. வாலிபர் சங்கம் சில விஷயங்களை இவருக்கு எதிராக செய்ய போகிறோம் அப்படிங்கிற விஷயத்த சொன்னாங்க. இவர் பிரபல இயக்குனர், திரைப்பட அகாடமியோட தலைவராக இருக்கார். அதனால இவருக்கு இந்த அதிகார திமிரு வந்துருச்சா அப்படிங்கிறது தெரியல. இவரோட பற்றி இந்த புகார் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர் ரியாக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அதன் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தன்னெழுச்சியாக அவருக்கு எதிராக சில விஷயங்களை செய்ய ஆரம்பித்தாங்க. இவர் பார்த்தீங்கன்னா வயநாடுலேருந்து பார்த்தீங்கன்னா அல்லது கோழிக்கூட்லேருந்து வயநாடுலேருந்து கோழிக்கூடான்னு தெரில, எங்கேயோ போகும்போது இவர் காரில் பார்த்தீங்கன்னா சேர்மன் அப்படிங்கிற போர்டு வச்சுப்பார். இந்த சேர்மன் அப்படிங்கிற போர்டை எடுத்துகிட்டு இந்த பதவியை ராஜினாமா பண்ணிடுவார் கூடிய சீக்கிரம். அந்த போர்டை எடுத்துகிட்டு தான் இவர் பொது வழிக்கே வர ஆரம்பிச்சிருக்கார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இவருக்கு எதிராக புகார் பார்த்தீங்கன்னா ஒரு நடிகை கொடுக்குறதா முன் வந்திருக்காங்க. அந்த நடிகைக்கு கேரளா மக்கள் சப்போர்ட் பண்ணுறதா உறுதி கொடுத்துருக்காங்க. ஸோ இவர் மேலே அடுத்த கட்ட நடவடிக்கை பாயறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது நம்மளோட முதல் பாயிண்ட். இப்போ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நடிகர் சித்திக். இவரும் ஒரு முக்கியமான ஆள் தான். அதாவது கேரளா சினிமாவை பொறுத்தவரையும் மலையாள சினிமாவை பொறுத்தவரையும் இவர் பார்த்தீங்கன்னா அதாவது இந்த திரைப்படத்துறை இருக்குது பார்த்தீங்களா, மலையாள திரைப்படத்துறை, இதோட பேர் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த சங்கத்தோட பேர் என்ன, இப்போ நம்மளோட நடிகர் சங்கத்தோட பேர் தென்னிந்திய நடிகர் சங்கம். அது மாதிரி மலையாள சினிமாவோட நடிகர் சங்கத்தை கொஞ்சம் சுருக்கி கூப்பிட்டா அம்மா அப்படிங்கிற ஒரு பேர் வரும். அந்த நடிகர் சங்கத்தோட பொதுச் செயலாளர் தான் இந்த சித்திக்கு. இந்த சித்திக்கு என்ன பண்ணியிருக்காருன்னா 21 வயசு இருக்கக்கூடிய ஒரு நடிகை. அந்த நடிகைக்கு அந்த சமயத்தில் 21 வயசு. அவங்க பேர் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ரேவதி சம்பத் அப்படிங்கிற ஒருத்தவங்க. அந்த நடிகையை 21 வயசு இருக்கக்கூடிய பொண்ணை இவர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாலியல் சீண்டலில் ஈடுபட்டார், என்னை பாலியல் ரீதியாக தொட்டார், அது கூட ஒரு வகையான பாலியல் வன்கொடுமை தான் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இவங்க இப்போ சொல்கிறாங்க. எனக்கு மட்டும் நடக்கலை, என்னுடைய நண்பர்கள் நிறைய பேருக்கு இந்த விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ரேவதி சம்பத் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. எனக்கு அப்போ வயசு 21 தான். எனக்கு எவ்வளோ பயமாக இருக்கும், நான் ஓடி வந்துட்டேன் அந்த இடத்த விட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னுடைய சினிமா வளர்ச்சி தடைப்பட்டது அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தாங்க. 2019 இந்த விஷயத்தை நான் சொன்னேன், ஆனால் யாருமே கண்டுக்கலை. இப்போயாவது நான் சொல்கிறேன், என்னுடைய புகாரை மதிங்க அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்காங்க. இவர் பார்த்திங்கன்னா உடனடியாக அவர் மேலே இருந்த புகார் காரணமாக இவர் அந்த அம்மா அப்படிங்கிற அந்த மலையாள சினிமாவோட நடிகர் சங்கத்தில் பொதுச் செயலாளர் பதவி அப்படிங்கிற அந்த பதவியிலேருந்து ராஜினாமா ஆகியிருக்காரு. முன்னாடி போன வாட்டி பார்த்தது கேரளாவோட திரைப்பட அகாடமி ஒரு இயக்குனர் ராஜினாமா பண்ணது, தலைவர் பதவியிலேருந்து ராஜினாமா பண்ண போராடக்கூடிய சீக்கிரம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பொதுச் செயலாளர் ஒருத்தர் ராஜினாமா பண்ணிட்டார். தன் மேலே இருக்கக்கூடிய புகாருக்கு விரைவில் பதில் சொல்லுவேன் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்காங்க. கேரளா அரசோட இந்த உறுதியான நடவடிக்கை இன்னும் கொஞ்சம் உறுதியாக இருந்தால் இன்னும் நிறைய நடிகைகள் இந்த மாதிரி தங்கள் மேலே இருக்கக்கூடிய புகாரை வெளியே சொல்லுவாங்க. கேரளா அரசாங்கம் அதை செய்யுமா அப்படிங்கிறது பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது. அரசாங்கம் நிச்சயமாக செய்யும் அப்படிங்கிறது அரசாங்க தரப்புலேருந்து குறுக்கக்கூடிய உறுதியாக இருக்குது. பெரிய லெவலில் திட்டமிடல் போயிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம சொல்லக்கூடிய தகவலாக இருக்குது. இதை சொல்லிட்டு இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் ரீதியாக பல்வேறு விஷயங்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.